விஜயநகரத்தை ஆண்டு வரும் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு புதிதாக பிரச்சனை ஒன்று ஆரம்பமாகிறது. அதாவது விஜயநகரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் தீவு கூட்டம் ஒன்றில் 500 காட்டுவாசிகள் வசிக்கிறார்கள். இந்த காட்டுவாசிகள் இரவில் மட்டும் வெளிப்பட்டு விஜயநகரத்திற்குள் புகுந்து விஜயநகரத்தின் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார்கள். விஜயநகரத்தை சேர்ந்த சிறு குழந்தைகளை நரபலி கொடுப்பதற்காக பிடித்து சென்று விடுகிறார்கள். இதனால் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து காட்டுவாசிகளிடமிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று முறையிடுகிறார்கள். மக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது படையில் இருந்து 500 சிறந்த வீரர்களை தேர்வு செய்து அந்த காட்டுவாசிகளை அழிப்பதற்காக தீவுக்குள் அனுப்பி வைக்கிறார். ஆனால் மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கும் அந்த காட்டுவாசிகள் கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வைத்த 500 படை வீரர்களையும் கொன்று குவித்து விடுகிறார்கள். இதனால் காட்டுவாசிகளை அழிப்பதற்காக சென்ற படை வீரர்களில் ஒரு வீரர் கூட விஜயநகரத்திற்கு திரும்பி வரவில்லை. நடந்த சம்பவத்தை பார்த்து மிகுந்த கோபமடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது படைகளில் இருந்து 5000 வீரர்களை 50 கப்பல்கள் மூலமாக அந்த தீவிற்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் கப்பல்களில் சென்ற விஜயநகரத்து வீரர்கள் 5000 பேரையும் அந்த காட்டுவாசிகள் கொன்று விடுகிறார்கள். அவர்கள் சென்ற 50 கப்பல்களையும் அந்த காட்டுவாசிகள் மொத்தமாக அழித்து விடுகிறார்கள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது 10,000 போர் வீரர்களை ஒன்று திரட்டி அவர்களை 100 கப்பல்களில் அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் வெறும் 500 காட்டுவாசிகளும் ஒன்று சேர்ந்து அந்த 10,000 போர் வீரர்களையும் கொன்று விடுகிறார்கள். 100 கப்பல்களையும் முழுமையாக அழித்து விடுகிறார்கள். இதனால் மனம் கலங்கி போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் 50,000 படை வீரர்களை அந்த தீவுக்கு அனுப்பி அந்த காட்டுவாசிகளை மொத்தமாக கொன்றுவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். ஆனால் அந்த காட்டுவாசிகள் கொரில்லா முறையில் தாக்குதலை நடத்தி படை வீரர்களை மொத்தமாக கொன்று குவிப்பதால் அமைச்சர்கள் அனைவருமே படைக்கு தலைமையேற்று அந்த தீவுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இதை பார்த்து மனம் கலங்கி போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் நானே தலைமையேற்று இந்த போரை நடத்தி அந்த 500 காட்டுவாசிகளையும் அழித்து காட்டுகிறேன் என்று சபதம் செய்கிறார். அதே சமயம் காட்டுவாசிகளை அழிப்பதற்காக மன்னரே தீவுக்கு செல்கிறார் என்ற தகவல் தெனாலிராமனுக்கும் தெரிய வருகிறது. இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போன தெனாலிராமன் ஓடோடி வந்து மன்னரை சந்தித்து, மன்னர் பெருமானே, சிறு நரிகளை அழிப்பதற்கு சிங்கம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓநாய்களிடம் பொறுப்பை கொடுத்தாலே அந்த நரிகளை ஓநாய்கள் கொன்றுவிடும். ஆகையால் தீவுக்குள் ஒளிந்திருக்கும் 500 காட்டுவாசிகளையும் கொள்வதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, அந்த காட்டுவாசிகள் மிகவும் கொடூரமானவர்கள். நமது படை வீரர்கள் சுமார் 6000 பேரை அவர்கள் கொன்று குவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது போர்களில் கலந்து கொண்ட அனுபவமே இல்லாத உன்னால் எப்படி அந்த காட்டுவாசிகளை அழிக்க முடியும் என்று கேட்கிறார். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் கேட்கும் படை வீரர்களை தாங்கள் எனக்கு தந்தால் அந்த காட்டுவாசிகளை நான் அழித்து காட்டுகிறேன் என்று சவால் விடுகிறான். தெனாலிராமனின் மன உறுதியை கண்டு வியந்து போன மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, அந்த காட்டுவாசிகளை அழிப்பதற்கு உனக்கு எத்தனை 1000 படை வீரர்கள் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, எனக்கு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் தேவையில்லை. வெறும் 500 படை வீரர்களை தாங்கள் என்னுடன் அனுப்பினால் நான் அந்த காட்டுவாசிகளை அழித்து காட்டுகிறேன் என்று சொல்கிறான். வெறும் 500 வீரர்கள் போதும் என்று தெனாலிராமன் சொன்னது மன்னருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் காட்டுவாசிகளை அழிப்பதற்கு தெனாலிராமன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு முழு அனுமதியை கொடுத்து அவன் கேட்ட 500 வீரர்களையும் அவனுடன் அனுப்பி வைக்கிறார். அடுத்த நாளே அந்த 500 படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு தெனாலிராமன் அந்த தீவில் போய் இறங்குகிறான். மிக கடுமையாக யுத்தம் செய்து 500 காட்டுவாசிகளையும் கொன்றுவிட்டு அந்த 500 படை வீரர்களும் 2 நாட்களில் திரும்ப வந்து விடுகிறார்கள். தெனாலிராமன் காட்டுவாசிகளை முழுமையாக கொன்றுவிட்டார் என்ற செய்தியை கேட்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். வெற்றியுடன் திரும்பி வரும் அந்த 500 வீரர்களுக்கும் தெனாலிராமனுக்கும் அரண்மனையின் சார்பில் மிக பிரமாண்டமான முறையில் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. தெனாலிராமனுடைய இந்த வெற்றி மன்னருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும்
6500 வீரர்களால் சாதிக்க முடியாததை தெனாலிராமன் வெறும் 500 வீரர்களை வைத்து எப்படி சாதித்தான் என்ற குழப்பம் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை ரகசியமாக சந்தித்து, தெனாலிராமா, 6500 படை வீரர்களால் கொல்ல முடியாத அந்த காட்டுவாசிகளை வெறும் 500 வீரர்களை வைத்து நீ எப்படி கொன்றாய் என்று கேட்கிறார். அப்போது தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் தீவில் போய் இறங்கிய அடுத்த நொடியே நாங்கள் சென்ற 100 படகுகளையும் அந்த இடத்திலேயே உடைத்து போட்டுவிட்டேன். அதன் பிறகு நமது வீரர்களிடம் நாம் இந்த காட்டுவாசிகளை அழித்தால் மட்டுமே உயிருடன் நாடு திரும்ப முடியும், அப்படி இல்லை என்றால் இந்த தீவை விட்டு நாம் யாரும் திரும்பி போகப் போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். இதனால் நமது வீரர்கள் அனைவரும் எப்படியாவது உயிரோடு நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த காட்டுவாசிகளை எதிர்த்து மிக தீவிரமாக சண்டையிட்டார்கள். இதனால் வெறும் 2 நாட்களில் அந்த காட்டுவாசிகள் அனைவரையும் நமது வீரர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். அதே சமயம் இந்த வெற்றியில் எனது பங்களிப்பு எதுவுமே இல்லை என்று அடக்கத்துடன் சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு நிறைய பரிசுகளையும் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்.